மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுங்களே ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 7.5 சனியுடைய ஜென்ம பகுதியில் தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்களை பண்ணும். இப்பெல்லாம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் வருமானத்தையும் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பது தான் உண்மை. பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 11ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதைவிட மேலாக இதுவரைக்கும் குழந்தைகளால் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள்லாம் வருஷத்தின் இறுதியில் செப்டம்பர் மாதத்திலே பார்த்தீங்கன்னா, டிசம்பரில் வரக்கூடிய ராகுகேது பயிற்சியோடைய ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரியாக குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு மங்கள விஷயங்களே நடக்கலையே என்கின்ற இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். பார்த்தீங்கன்னா, வருட ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், 11ஆம் இடத்துல சனி இந்த வருடம் முழுக்க இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய கொடுப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரகம். அப்போ சனியின் வருஷ கிரகங்களில் குரு சனி ராகு கேதுக்கள் கொஞ்சம் நல்லா இருந்துட்டால் அந்த வருஷம் உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காதுன்னு அர்த்தம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது பாருங்கள், 2, 11ஆம் இடங்களில் குரு சனி இருப்பது பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்களை மிதுனராசிக்காரர்களுக்கு வருஷத்தின் ஆரம்பமே சூப்பராக இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு நினச்ச வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற அதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை கிடைக்கணும்னு நினச்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக இதைத்தான் நினச்சிருக்கிறேன், இதுதான் எனக்கு கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த பெண்ணு கிடைக்கணும், இந்த ஆண் கிடைக்கணும், இந்த வாழ்க்கை அமையணும், இப்படித்தான் இருக்கணும், இங்கே இருக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரு சில நிலைமைகளில் ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு வரப்போகிறது. எப்படி முடிஞ்சதோ அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு அப்படியே 2025 கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். 2026 என்னென்ன ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கின்றன, என்ன பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக குரு பயிற்சி இருக்கிறது. வருடம் ஒரு முறை குரு பயிற்சி வரும். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பயிற்சி வரும். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த தடவை சனி பயிற்சி இருக்கா? பெரும்பாலும் நிறைய பேர் எதிர்பார்க்கறது சனி பயிற்சி தான். 2026ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி இல்லை. குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் ஒரு உச்சம் என்கின்ற 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பெரிய நிலைமையில் வருது. இந்த வருஷமும் அதிசார குரு பெயர்ச்சியில் அவர் கடகத்திற்கு முதல்ல மாறுவார், அப்புறம் சிம்மத்திற்கு மாறுவார், அப்புறம் கடகத்திற்கு மாறுவார். குரு ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பில் பெயர்ச்சி ஆனாலும் கூட நல்ல அருமையான ஒரு உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. ராகுகேது பயிற்சி 2026 டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் நடக்குது. ஆக ராகுகேது பயிற்சியை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. வருட ஆரம்பத்தில் என்ன நடந்தால் தான் எஃபெக்ட் இருக்கும். அப்போ சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இல்லாத ஒரு அமைப்பில் குருப்பெயர்ச்சி மட்டுமே சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. மற்றதெல்லாம் வருடாந்திர கிரகங்கள் தானே. அப்போ 12 ராசிகளுக்கு மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த வருஷம் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். வருடத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு ஓரளவிற்கு நல்ல விதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நிலைமையிலேயே இந்த வருஷம் ஆரம்பிக்குது. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுங்களே ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 7.5 சனியுடைய ஜென்ம பகுதியில் தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்களை பண்ணும். இப்போல்லாம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் வருமானத்தையும் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பது தான் உண்மை. பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குங்க. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, 11ஆம் இடத்துல ராகு பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருப்பது கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிர்ப்பு போன்ற அத்தனை அமைப்புகளையும் தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக 2026 இருக்குங்க. 5ஆம் இடத்துல கேது இருப்பது, 11ஆம் இடத்துல ராகு இருப்பது, 4, 5, 3 ஆகிய 3 இடங்கள்லேயும் குரு பகவான் வந்து போவார். அதாவது வருடத்தின் ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இவர் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு திருப்ப ஒரு 3 மாதத்துக்குள்ளே 5ஆம் இடத்திற்கு வருவார்.
குருவின் அமைப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமையில் இருக்கிறனால பெரிய சோதனைகள் எதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வரவே வராதுங்க. வருட ஆரம்பத்திலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் மிக வலிமையாக ஒரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். ஆக இந்த வருடம் கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த 2025 இருந்து வந்த ஒரு மெத்தன நிலைமைகள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்காது. படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 8-12ஆம் இடங்கள் சுபத்துவ அடைகின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் தடங்கலாகி போன வெளிநாடு பயணம், வெளிமாநில பயணம், ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே அப்படியே 10ஆம் இடத்தை குரு பகவான் வலுத்து பார்க்கின்ற போது நல்லவைகள் நடக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதைவிட மேலாக இதுவரைக்கும் குழந்தைகளால் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள்லாம் வருஷத்தின் இறுதியில் செப்டம்பர் மாதத்திலேயே பார்த்திங்கன்னா டிசம்பரில் வரக்கூடிய ராகுகேது பயிற்சியோடைய ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரியாக குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு மங்கள விஷயங்களே நடக்கலையே என்கின்ற ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வருடத்தின் பிற்பகுதியில் வந்து 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அதிசார முறையில் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை, அதுவும் ஓரளவுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நிலைமை, பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமைன்னு 2026 பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் மேசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. சிலருக்கு நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் முழுக்கவே உண்டு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து கூட பார்த்திங்கன்னா வருஷத்தின் கடைசியில் பார்த்திங்கன்னா 4-10ஆம் இடங்களில் தான் போகிறார். அப்போ கூட ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை செய்யக்கூடிய நிலைமைகள் இல்லை. என்ன ஒன்று, 2027ஆம் ஆண்டு இதற்கடுத்த வருஷம் 26ஆம் ஆண்டுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்மச்சனி அமைப்புகள் அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு மன வருத்தம், மன அழுத்தம், பண கஷ்டம் வருவதற்கான ஏதேனும் முன்னேற்பாடுகள் இந்த வருஷமே நடக்கும். அதனால் அகலக்கால எதுவும் வச்சிடாதீங்க. அவரை நம்பினேன் இவரை நம்பினேன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்பி இறங்குறது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு தூண்டில்கள் இந்த வருஷம் போடப்படும். 12ல் இருக்கிற சனி அப்படித்தான் செய்வார். அதாவது பணத்தை போடுங்க, நான் இருந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரியாக புதிய தொழில்களை ஆரம்பிப்பது, இது போன்ற அமைப்புகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக அமைந்திருக்கிறது 2026 மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய வருஷமாக 2026 இருக்கும். பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி இந்த வருடம் முழுக்க இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய கொடுப்பினைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரகம். அப்போ சனியின் வருஷ கிரகங்களில் குரு, சனி, ராகு, கேதுக்கள் கொஞ்சம் நல்லா இருந்துட்டால் அந்த வருஷம் உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காதுன்னு அர்த்தம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது பாருங்கள் 2-11ஆம் இடங்களில் குரு சனி இருப்பது பணம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாறக்கூடிய குரு பகவான் 3ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்திற்கு வந்தால் கூட 9-11ஆம் இடங்களை அவர் வலுத்து பார்ப்பார். அதாவது உங்கள் யோகாதிபதி சனியை பார்ப்பார். அதனால் பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. என்ன நடக்கும், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில மாற்றங்கள் நல்லாவே இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடமும் 2026ம் 27மே பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. முறையான அளவிற்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல் இதுவரைக்கும் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலையோ அதெல்லாம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய பேருக்கு உண்டு. 3ஆம் இடத்துல வந்துட்டு அப்படியே 7ஆம் இடத்தை போய் குரு பகவான் பார்க்க போகிறார் இல்லையா. இது வரைக்கும் திருமணம் ஆகலைங்க, வயசாகி போச்சு, அத்தனை வயசாயிடுச்சு, இத்தனை வயசாயிடுச்சுன்னு திருமணம் ஆகாதவர்கள், இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஜூன் மாதம் வருடத்தின் இறுதி பகுதியில் திருமணம், வாழ்க்கை துணை, காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. காதலுக்கு இது வரைக்கும் பெற்றோர் சம்மதம் தெரிவிக்காத ஒரு நிலைமையில் பெற்றோர்களின் மூலமாக சம்மதத்தின் மூலமாகவே 2 பக்கமும் பெண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் மனசு ஒத்து போய் உங்களுக்கு கல்யாணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. நல்ல அறிமுகங்கள் வருடத்தின் பிற்பகுதியில் ஏற்படும். ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்நிலைனா நம்மளை விட பெரிய பணக்காரராக இருப்பார், நம்மளை விட ஒரு அதிகாரம் உள்ளவராக இருப்பார், நம்மளை விட சகல வசதி அமைப்பிலே அந்தஸ்து கௌரவம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நல்ல வசதியாக இருக்கக்கூடியவருடைய அறிமுகங்கள்லாம் இந்த வருஷத்துடைய பிற்பகுதியில் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். விரும்பிய படிப்பு படிக்க முடியாது, ஒரு பெரிய விஷயம். இது வரைக்குமே
ஒரு படிப்பில் இதை படிக்க முடியல, அதை படிக்க முடியல, அப்பா ஒத்துக்கல, அம்மா ஒத்துக்கல, அல்லது இவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, என்னை குழப்புறாங்கன்ற மாதிரியாக விரும்பிய படிப்பை படிக்க முடியாமல் தடைகள் இருந்து வந்த ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்கும் அதை படிக்கக்கூடிய அமைப்புகளும் வாய்ப்புகளும் இந்த வருஷத்திலிருந்தே கிடைக்குதுங்க. பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய வருஷமாக. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் பணத்தட்டுப்பாடை அப்படியே நல்ல விதமாக பார்த்து கொள்வார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வெற்றிகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு. சட்டப்பூர்வமான விஷயங்களில் இது வரைக்கும் கொஞ்சம் வெற்றிகள் இல்லாமல் இருந்தவங்க, கோர்ட்டு கேஸு, கணவன் மனைவி கேஸு, சொத்துக்களை பிரித்து கொள்வதில் அங்கே பங்காளி சங்காளின்னு சொல்லுவோமே, அவங்ககிட்டெல்லாம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், கோர்ட்டுக்கு போயிருங்கவங்க எல்லாருக்குமே 2026ஆம் வருடம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் 70 மார்க் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருஷங்க இந்த வருஷம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வருஷத்தின் ஆரம்பமே சூப்பராக இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துட மாட்டார். மற்ற ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல அவர் கொடுத்தா கூட உங்களுக்கு அப்படிலாம் பெரிய கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். பெரிய யோக பலன்கள் 2026 நடக்கும். சில 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பட்ட கஷ்டம்லாம் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திரும்ப வரவே போகிறதில்ல. அதனால் எதை பற்றியும் தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். 2026 முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 80 மார்க் உங்களுக்கு கொடுக்கலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே டக்குன்னு 2ஆம் இடத்துல உச்சகுருவாக மாறப்போகிறார். அப்போ அந்த உச்சகுருன்றது பண வரவுகளை நிறைய கொடுப்பார். இதுவரைக்குமே வியாபாரம், தொழில் போன்ற அமைப்புகள், விவசாயம் போன்ற அமைப்புகள், வேலை போன்ற அமைப்புகளில் சரியான வருமானம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வருகின்ற இந்த 2026 மார்ச் ஏப்ரல்லையே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். 3 மாதத்தில் பெரிய அளவில் நல்ல இதுகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்ல விதமாக இருக்கும். வருடத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி பிரமாதமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. ஆரம்பத்தில் என்னென்னா கொஞ்சம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கக்கூடிய அமைப்புகள், தந்தைக்கும் நமக்கும் கொஞ்சம் ஒத்துப்போகாத ஒரு சில நிலைமைகள், சிலருக்கு ஒத்துப்போகும். அப்பாவை பற்றின எதனா ஒரு கவலை வரும். அப்பா அந்த மாதிரி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், அவருடைய ஹெல்த்து, அவருடைய மனநிலைமைகள், இந்த மாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சில பல ஒரு கஷ்ட நஷ்டங்களை மட்டுமே கொஞ்சம் கொடுத்து பொருளாதாரத்தில் உயர்த்தக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அப்படியே நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இரும்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய முன்னேற்றங்களை சில பேருக்கு கொடுப்பார். இரும்பு, மரம் சார்ந்த விஷயங்கள், பழையன ஓல்டு விஷயங்கள், அதாவது இந்த பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, குப்பை சார்ந்த விஷயங்களில். ஏன்னா சனி உங்களுக்கு யோகாதிபதி. இந்த யோகாதிபதியின் காரகத்துவங்களில் கொஞ்சம் தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள், மதுபான விடுதிகள் நடத்தக்கூடிய பார்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மதுபான விடுதிகள் நடத்தக்கூடியவர்கள் மற்றும் கற்கள் சம்பந்தப்பட்ட க்ரஷரு, குவாரி இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 6வது மாதத்துக்கு பிறகு நல்ல பணம் சேர்றதுக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் எல்லாமே இப்போது வந்துடப்போது. பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் சேர போகிறீங்க. முதல் 6 மாதத்தில் கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நினச்ச வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிற அதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை கிடைக்கணும்னு நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரியாக இதைத்தான் நினச்சிருக்கிறேன். இதுதான் எனக்கு கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த பெண்ணு கிடைக்கணும், இந்த ஆண் கிடைக்கணும், இந்த வாழ்க்கை அமையணும், இப்படித்தான் இருக்கணும், இங்கே இருக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரு சில நிலைமைகளில் ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு முதல் 6 மாதங்களிலே அது நடந்து விடக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல வருஷமாக 2026 கண்டிப்பாக அமைங்க.